அத்தைக்கு வீடியோ வச்சுக்கிடு உனக்கு வச்சிருச்சா நல்லா இருக்குமா? அதுக்கு ஒரு குடியா பாக்கியமா இருக்கிற வரைக்கும் எந்த கூடாது. போகையில நான் கேட்டேன் எங்க அந்த புள்ளியா கண்ணாடி சொல்ல கவர் கூட இருக்காக்கு காமாச்சு வித்தாடி இது வெத்தன வித்தாடு வெத்தன வித்தாடு வெத்தன வித்தாடு வித்தாடு வெத்தன கொண்டு சக்கையில கீர வித்தாடு சட்டினியா தொட்டு பரியாரம் பத்து சிம்பா குள்ளம்மா பரியாரம் பத்து சிம்பா குள்ளம்மா நீங்கதான் சொன்னீங்க பக்கா வட 100 சிம்பா குள்ளம்மா சின்ன பயல 700 யாரு சங்கடி சின்ன பயல 700 கோழியோடு செல்வாய்க்க கொடு அந்த பக்கம் பார்த்து வரக்கூடாது அடிச்சு கொடு. அதுக்காக இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு 3 வருஷம் தெரியுமா அப்படி நான் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நல்ல சவுந்தாரே அடிச்சு கொடு. என் பிள்ளைக்கு நல்ல சவுந்தாரு வரக்கூடாது சொல்லிட்டா வரக்கூடாது. ஏன் யோசனை இல்லையா? வர மாட்டேன் சொல்லியா மேற்கொண்டு பேசு நல்லா பேசு ஒன்று வேணாம் இல்லை. அதே போல அதான் அடிக்க மாட்டாரு. நான் சொல்லி ஒரு வார்த்தை அடி மேற்கொண்டு அது இன்னொருத்தர் மாமாட்ட ஒரு வார்த்தை பேசணும். அவரை வர ஒரு வார்த்தை கண்ணா கண்ணா
இன்னும் வர மாட்டேன். சொல்லியா நல்லா இருக்காங்க. பூரா நல்லா இருக்கு. நீ உள்ள ஒண்ணும் நீ இதோட அந்த பழக்கம் அந்த வழக்கம் இருக்கு. வாங்க மாட்டாரா? சம்பாதிக்கலையா நீங்க? எப்படி என்னமோ சொல்லுவாங்கல்ல வந்து அதே போல அந்த காசு வச்சுக்கோங்க. இன்னும் செல்வாய்க்கும் இருக்க கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் நம்ம குடும்பத்தை அங்க வேணுமாங்கிறத அங்க கொடுக்குறேன். அங்க சாப்பிடுறேன், இங்க சாப்பிடுறேன். చిక్కనే పోతే ఆనరాజు కొత్త వాళ్ళ నాయన చేసి చికెన్ పొచ్చి పేసదని அப்படின்னு நிம்மதி புசர முடிச்சிட்டாங்க. நான் பாதி மாடி போறல. உனக்கு மேல கிராக்கி ஏத்திடுறாங்க. என்ன கிராக்கி ஏத்துறவங்கள பிடிச்சி ஊட்டிக்கிட்டே இருக்க முடியும். அம்மா வீட்டுல இங்கே கொடுக்குறாங்க. அம்மா வீட்டை பொறுத்தவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போங்க ஊட்டி. நான் என்ன சொல்றேன், நீ வர்ற என்னண்ணே வராம சாப்பிட்ற சரி சாப்பிடணும் தான் சாப்பிடுவேன். இப்படி ஊட்டியா விட்டு இருக்க முடியும். நம்ம தம்பி விடு இந்தாப்பா சாப்பிடப்பா அப்படின்றதால இதாங்க. மாமிக்கு நான் 4 வார்த்தை பேசிக்க முடியல. என்ன உனக்கு இல்லைன்ட்டாங்களா இல்ல உன் மகனுக்கு இல்லைன்ட்டாங்களா? ஏன் அப்படி சொல்ற? சட்டம் இல்லையா, துணி ఇప్పుడు తెచ్చిన అప్పుడు వాటవా వాటవా பாரு எட்ட நின்று பாரு என்ன ஏதுன்றத பாரு. எதுவும் உனக்கு அதாவது பெண்ண உரம் வச்சிருந்தாச்சா அவனை எங்க பிள்ளைகளுக்கு நாங்க பாக்குறேன். எங்க பிள்ளைகளை அடிக்காம இருக்கமா, எங்க பிள்ளைகளை பேசாம இருக்கமா பெரியவங்க சொன்னா ஒரு நல்லதுக்கு சொல்லுவாங்க. என் பிள்ளைய அடிக்கிறாங்க, என் பிள்ளைய வைக்கிறாங்க, என் பிள்ளைய பார்க்க மாட்டேன், என் பிள்ளைய பார்க்காமத்தான் செய்யாமத்தான் வளர்ந்துருக்கியா. கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டீங்க. ஊர் ஊரா இருந்தா ஓங்கிட்ட ₹1 விடு, ஏன் ஒத்தவா கொடுத்தாங்க வேணாம் முடியாண்டா சொல்லுங்க. தெய்வமா வச்சு காப்பாத்து ₹1 கொடுத்தாலும் கூட வேணாமாம்மா அப்படின்னு அவன் நம்ம என்ன பேசுவேன். அதே நல்ல பழக்கம். அதான் சொல்றேன். என்ன சொல்ற அப்படி வளர்க்குறாங்கல்ல செய்யறாங்கல்ல, அப்புறம் என்னத்த குறைய கண்டு நீ இது பண்ற. நீ என்ன சாதிக்க போற? சொல்லு அடிச்சு நான் வரமாட்டேன் மாமாட்ட அடிச்சு கொடுக்குறதைய கொடுக்கணும் செல்வாயத்தை கொடுக்குறேன் மாமாட்ட அடிச்சு கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொதிக்கிற? நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இனிமேல் நல்ல சோத்தை கொடுக்குறேன் மாமா, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறேன் மாமா, நீ வரமாட்டேன் பாடி மாப்பிள்ளைட்டு வரமாட்டேன்னு அடிச்சு கொடு.
இதுல என்ன இருக்கு? சங்கடப்பட்ட மாமியாருக்காரு சங்கடப்பட்டியல என்ன எடுத்துட்டு போயிட்டு எடுத்து பாரு. அப்புறம் என்னத்துக்கு சுத்தி இங்கிட்ட இருக்க மாட்டேன், நான் என்கிட்ட போயிருந்தேன், வர மாட்டேன். அடுத்து கொடு, எதுக்குயா? நீ சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனதுக்குன்னு தந்துட்டு உட்கார்ந்துருக்கிறமா? சொல்லு, நீ சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனதுக்குன்னு உட்கார்ந்துட்டு சொல்லு. அடிச்சு கொடுக்குறேன், உனக்கு என்ன மேல் வலிக்குது? அடிச்சு கொடுத்துட்டு போக மாட்டேன், கிளம்பு. டைம் ஆச்சு, என்ன பேர் இருக்காங்க அழைக்கணும் பாரு. நல்ல சொந்தாரு இந்த குடும்பத்துக்கு மாட்டி மாட்டி போக மாட்டேன். கருப்பாயிரு ஏன் இவ்வளவு மன வருத்தம்? என்ன கோபாலகிருஷ்ணா மன வருத்தமா? திண்டு தொலைச்சிட்டு ஒரு வருஷத்துல சரி கொஞ்சம் பொறுமையா சாமி. செத்து நல்ல நிம்மதியா வச்சுட்டு போறியா? செத்து கூட செத்த சற்று கட்டு போட்டு நான் செலவழிச்சு வாங்கினேன்டா. நன்றி கட்ட ஒரு நேரம் ஆமா அந்த நேரம் எப்படி பாரு மீண்டும் வம்பளுக்கு கிடக்குற மாதிரி போற நேரத்தில் விடுப்பா. நீ குரண்டு வேகன்னு பெற்று மரியாதையா இருந்துக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வித்து தின்னுட்டு போனாலே இவெல்லாம் பேசலாமா? வித்து தின்னுட்டு போனாலே இவ பேசலாமா? வேணா என்னைய வம்புக்கு இழுக்காத.